ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு திருவிழா, பானிகாட்டி சீடாதகி மகோத்சவ். பானிகாட்டி சீடாதகி மகோத்சவ் கி இந்த பானிகாட்டி அப்படிங்கிறது என்னது? பானிகாட்டி சீடாதகி மகோத்சவத்தோடைய முக்கியத்துவம் என்ன? இந்த பண்டிகையினால் நமக்கு என்ன பெனிஃபிட், நன்மை என்ன, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பானிகாட்டி பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பானிகாட்டின்னு என்னது? பானிகாட்டின்னு என்னது? பானிகாட்டிங்கிறது ஒரு கிராமம். இப்போ நம்ம எப்படி குலிம்னு சொல்கிறோம் இல்லையா? குலிம்னு ஒரு ஊர், குலுவான்னு ஒரு ஊர், கெடான்னு இருக்கு. அந்த மாதிரி பானிகாட்டின்னு ஒரு இடம். பானிகாட்டிங்கிற இடம் வந்து கங்கை கரையில் இருக்கு. இந்த மாதிரி கங்கை ஓடின்னு இருக்கு பாருங்க, இவ்வளோ அழகா இங்கே நதி ஓடுது இல்லையா? அந்த அருவி, அந்த சத்தமே வந்து சாத்விகமா இருக்கு இல்லையா? எப்பவுமே வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் எக்கோ ஜீரோ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதாவது எப்பவுமே ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப சாத்விகமா இருக்கும். அழகழகான மரங்கள், பச்சை பசுமையான இடம், நதிகள் போகும், அருவி இருக்கும். அது மனசுக்கு ரொம்ப சாத்விகமா இருக்கும். அப்போ மேற்கு வங்காளத்துல கங்கை இருக்கு. கங்கா எங்க போகுதோ அந்த இடம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ். கங்கை எங்க ஒழுகுதோ, கங்கை எங்க ஓடுதோ அந்த இடம் வந்து ரொம்ப மங்களமானது. அப்ப மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில தான் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மேற்கு வங்காளத்தில் எப்படி அவதாரம் பண்ணாங்க அப்படின்னா, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌட தேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. அந்த கங்கை கரையிலுக்கு ஒரு கிராமத்துக்கு பேர் தான் பானிகாட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நித்யானந்த பிரபு ஒரு நாள் தன் சகாக்களோட வந்தார். நித்யானந்த பிரபு யாரு? நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராம். பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயிலே செய் பலராம் ஹோயில நித்தாய். பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதவனுக்கு குழந்தையாகவும் பலராம நித்யானந்தரம் அவதாரம் பண்ணாரு சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்கு. அப்போ இந்த பண்டிகையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பானிகாட்டி பண்டிகையுடைய தாற்பயம். ஏன் இந்த பானிகாட்டி பண்டிகை நம்ம கொண்டாடுறதோட தாற்பயம் என்ன? இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன? இந்த பானிகாட்டிங்கிற இடத்துக்கு ஏன் நித்யானந்த பிரபு வந்தார்? அங்க என்ன நடந்தது? அது மூலமா நமக்கு என்ன பாடம் சொல்லி தராங்க? நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் என்ன பாடம் சொல்லி தராங்க? எப்பவுமே வந்து இந்த மூணு விஷயத்தை பிரிக்கவே முடியாது. இந்த மூணு விஷயத்தை எப்பவும் பிரிக்க முடியாது. பகவான், பக்தன், பக்தி தொண்டு. பகவானை பத்தி பேசும்போது பக்தரை பத்தி பேசாம இருக்க முடியாது. பக்தரை பத்தி பேசும்போது பக்தி தொண்டை பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த மூணு ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. பகவான் நித்தியமானவர், பக்தி தொண்டு நித்தியமானது, தூய பக்தோடைய லீலையும் தெய்வீகமானது. அதனால இந்த லீலையில மிக முக்கியமான பங்கு பெறுபவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. நம்முடைய சம்பிரதாயத்துல நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்ல ஒருவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள் ஒருவர். சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடி சீடர்கள் 6 பேர். 6 கோஸ்வாமி: ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாஸ் ரகுநாத். 6 பேர். அந்த 6 கோஸ்வாமிகள்ல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒருவர். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி யாரு? அவர் ஏன் இந்த பூமியில தோன்றினாரு? ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்ற பாடம் என்ன?
இந்த பாணியாட்டி பண்டிகைக்கும் ரகுநாத் தாஸ் கோசாமிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரகுநாத் தாஸ் கோசாமி வாழ்க்கை மூலமா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இப்படி ஒரு மணி நேரம் பேச போறோம். நீங்க பொறுமையா உட்காந்து ஆகணும், வேறு வழி இல்லை. அதில் தான் உங்களை ஒரு காட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது, அந்த பக்கம் ரூம்ல போய் உட்காந்துக்கலாம்னு எந்த வழியும் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க. 1 மணி நேரம் நீங்க கேட்டுதான் ஆகணும். தூங்குனாலும் கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. தேர் இஸ் நோ அதர் வே, தேர் இஸ் நோ அதர் வே, தேர் இஸ் நோ அதர் வே, தேர் இஸ் நோ அதர் வே. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. சரி, அப்போ மேற்கு வங்காளத்துல கிருஷ்ண நகர்னு ஒரு அழகான கிராமம், கிருஷ்ண நகர். அந்த கிருஷ்ண நகர்ல ஒரு பெரிய ஜமீன்தார், பெரிய பணக்கார், கோவர்த்தன் மஜ்ரூம்தார் அப்படின்னு ஒரு பெரிய மஜ்ரூம்தார்னு சொன்னா நம்ம ஊர் பக்கம் வந்து பண்ணையார்னு சொல்லுவாங்க. பண்ணையாரு, மிராசுதார், ஜமீன்தார், ரொம்ப பெரிய பணக்கார், செல்வந்தர். அந்த கோவர்த்தன் உட்காருங்க, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, உட்காந்துக்கோங்க, இல்லை அந்த படிக்கட்டுல கூட உட்காந்து. ஓகே, கோவர்த்தன் நீங்களாம் செட்டில் ஆனதான் கண்டினியூ பண்ண முடியும், அப்புறம் ஒன்றும் கேட்க புரியாது என்ன பேசுங்கன்னு. ஓகேயா? கோவர்த்தன் அப்படின்னு ஒரு பெரிய பண்ணையார், கோவர்த்தன் மஜ்ரூம்தார். அவர் சகோதரர் இரண்ய மஜ்ரூம்தார். 2 பேர், கோவர்த்தன் மஜ்ரூம்தார், இரண்ய மஜ்ரூம்தார், 2 பேர் பெரிய செல்வந்தர்கள். அந்த கோவர்த்தன் மஜ்ரூம்தாருக்கு ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் ரகுநாத். ரகுநாத் சின்ன குழந்தை. ரகுநாத்துக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே இந்த பௌதிகமான விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. மற்ற குழந்தைகள் மாதிரி வெளியில போய் விளையாடணும், குறும்பு பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. ரகுநாத்துக்கு வந்து என்னன்னா, அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்டுட்டே இருப்பார். பகவான் ஏன் வந்து வெண்ணெய் திருடினார், பகவான் என்னென்ன லீலை பண்ணார், இதெல்லாம் எப்பவும் கேட்டுட்டே இருப்பார் ரகுநாத். ரகுநாத் வந்து எப்பவும் கேட்டுட்டே இருப்பார். அப்போ ரகுநாதருக்கு வந்து பலராம் ஆச்சாரியான்னு ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் கிடைச்சது. பலராம் ஆச்சாரியா அவர்கிட்ட இருந்து பகவானுடைய கதைகளை கேட்டுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் யதுநந்தன் ஆச்சாரி இன்னொரு பக்தர், அவங்களுடைய ஃபேமிலி பிரைஸ்ட், அவங்க வீட்டில் அவங்க விக்கிரகத்துக்கு பூஜை பண்றவங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் விக்கிரகத்துக்கு பூஜை செய்யக்கூடியவர். ஒரு நிமிஷங்க. யா ஓகே. ஸோ அவங்க வீட்டில் வந்து ரகுநாதருடைய அரண்மனையில் அவங்களுக்கு ஒரு வீட்டில் பூஜை மண்டபம் இருக்கு. அந்த பூஜை மண்டபத்தில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு வைஷ்ணவர் வந்து யதுநந்தன் ஆச்சாரியா, அவங்க ஃபேமிலி பிரைஸ்ட் அவர். அப்போ ரகுநாதுக்கு வந்து 2 பேரோட சங்கம் கிடைச்சது. ஒன்று வந்து பல்ராம் ஆச்சாரியா, இன்னொன்று யதுநந்தன் ஆச்சாரியா. இந்த பக்தர் சங்கத்திலேருந்து எப்பவுமே ரகுநாதர் வந்து பகவானுடைய கதைகளை கேட்பார். குறிப்பாக சைதன்ய மாப்பு லீலைகள், சைதன்ய மாப்பு எப்படி இந்த பூமியில் அவதாரம் பண்ணார், என்னென்ன அற்புதம் பண்ணார், என்ன அதிசயம் பண்ணார், இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்டு 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 அவருக்கு பகவான் மேலதான் அன்பு, வேற எந்த சிந்தனையும் இல்லை. இப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லுவோம். ஆண்டாள் நாச்சியார் வந்து குழந்தையிலிருந்தே பகவானை பற்றி கேட்டு 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 பகவானே தனக்கு கணவராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, பகவான் மேலே காதல் கொண்டாங்க ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி வைணவர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பகவானே நினச்சிட்டு இருப்பாங்க. தங்கள் இதயத்தில் எப்பவுமே பகவானே நினச்சிட்டு இருப்பாங்க, வேற தாட் எதுவும் இல்லை அவங்களுக்கு. எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க, பகவானே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரகுநாத்துக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே மகாபிரபுடைய கதைகள்லாம் கேட்டு 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 மகாபிரபு மேல அவ்வளோ அன்பு. சின்ன வயசுல ஒரு கல்யாணம் ஆயிடும். ஒரு 15-16 வயசு இருக்கும்போது ரகுநாத் கல்யாணம் ஆயிடும். ரகுநாத் வந்து பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர். அந்த காலத்திலே வந்து அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் 1000 பொற்காசுகள் வந்து சம்பளமா வாங்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றது 1000 பொற்காசுகள் சம்பளம். இது இல்லாம பெரிய அரண்மனை, நிலம், வீடு, அழகான மனைவி, இந்திரனை போல அவருக்கு, இந்திரனை போல வசதி, இந்திரனுடைய மனைவி போல அழகான மனைவி, இதெல்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கு, அழகான மனைவி இருக்கு, அன்பான அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இது மேல அவருக்கு அட்டாச்மெண்டே இல்லை, அது மேல அவருக்கு பற்றுதலே இல்லை. இப்போ நமக்கு பாருங்க,
ஒரு சின்னதாக வீடு, ஒரு சோப்பு டாப்பா மாதிரி கார் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகும். அந்த காரை தொடச்சி ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிருக்கா, யாரோ கோடு போட்டாங்களா, ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சா, அப்படியே பார்த்துக்குவோம். அந்த கார் மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட். அது புதுசாக ஒரு கார் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனால் ரகுநாதுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் அவருக்கு மேலே பற்றுதலே வரல. அவருக்கு என்னன்னா, எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தில் போய் சேர்ந்துடணும், மகாபிரபுவோடைய சங்கத்தில் போயிடணும், சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதை தரிசனம் பண்ணணும், மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், மகாபிரபுடைய சங்கத்தில் போயிடணும்னு சொல்லி ரகுநாதும் முயற்சி பண்ணுவார். வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, 10 குண்டு தடியர் ஆடுகள்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம். இவங்கெல்லாம் தேடி போய் ரகுநாதர் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படி ரகுநாத் இதே தான் வழக்கம். ரகுநாத் வீட்டை விட்டு ஓடுவாரு, இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க, வீட்டை விட்டு ஓடுவாரு, பிடிச்சிட்டு, இதே நடந்துட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ரகுநாதர் வந்து இவர் வந்து என்ன பண்றது தெரியல, இவர் அடிக்கடி ஓடி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணா, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டார். வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டார். இவர் எங்கேயும் போக முடியாது, இவர் அடிக்கடி ஓடி போயிடுறாரு அப்படின்னு கட்டி வச்சிட்டார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நவதீப் அத்வைதர் வீட்டுக்குன்னு நினைக்கிறேன், அத்வைதாச்சார் வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்திருப்பார். அப்போ ரகுநாத் சொல்லுவார், எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் மகாபிரபு பார்த்துட்டு வந்துடுறேன், நான் ஓடி போக மாட்டேன், சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, பையன் ஓடி போக மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி, சரி நீ போய் பார்த்துட்டு வாம்பார். ரகுநாத் வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ண போவார். அப்போதான் முதல் தடவை சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பற்றி ரகுநாதர் கேட்டு மகாபிரபு எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தார். அப்போ முதல் தடவை மகாபிரபு பார்க்குறாரு. மகாபிரபு வந்து அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தில் இருக்கார். தாமரை மாதிரி காது வரை கண்கள், ஆஜானு லம்புத புஜோ பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரம், கனகா மீன்ஸ் கோல்டு, கனகாவதாரம் தங்க பொன்னிறத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரு கௌரங்கர். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அப்படி பொன்னிறத்துல இருக்காரு. தோள்கள்லாம் அப்படி பறந்து விரிந்து இருக்கு, கைகாலெல்லாம் முழங்கால் வரை இருக்கு, அப்படி சூரியனு போல பிரகாசிக்கிறார். ரகுநாத் போய் மகாபிரபு தாபனை பாதுங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணி, மகாபிரபு என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. அப்போ மகாபிரபு சொல்லுவாரு, ரகுநாதா இந்த மாதிரி துறவு கூடாது, இது வந்து மிருக்கட வைராகின்னு பேர். மிருக்கட வைராகின்னா குரங்கு தியாகம். இந்த குரங்கு இருக்கு இல்லையா, குரங்கு என்ன நினைச்சுக்குமா, எனக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது, இந்த மனுஷங்க மாதிரி எனக்கு காடியோ வீடோ ஒன்றும் கிடையாது, கார் கிடையாது, வீடு கிடையாது, நான் ஏதோ மரம் இருக்கேன் அப்படின்னு குரங்கு நினைச்சுக்குமா, எனக்கு பற்றுதல் இல்லைன்னு. ஆனால் ஆண் குரங்கு பெண் குரங்கு பின்னாடி போகும், பெண் குரங்கு ஆண் குரங்கு பின்னாடி போகும். அப்போ அதுக்கு பௌதிகத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனால் குரங்கு நினைச்சுக்குது நான் பற்று இல்லைன்னு. அந்த மாதிரி செயற்கையான துறவு கூடாது, அந்த மாதிரி செயற்கையான துறவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடியெல்லாம் வர வேண்டாம், நீ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாரு, நீ வந்து ஒர்க் ஆகுதா, நீ வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாரு, அப்புறம் உனக்கு ஒரு நாள் கிருஷ்ணர் அனுக்கிரகம் பண்ணுவார், அப்ப நீ வரலாம். ஆனா நீ என்ன பண்ணணும், வெளியில வந்து அவங்க மேல அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சுக்க, உள்ளுக்குள்ள நீ வந்து பகவானே நினைச்சிட்டு. எப்படி, ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து கணவனுக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள தன் காதலே நினைச்சிட்டு இருக்கா, அவனை எப்ப பார்க்க போறோம், எப்ப பேச போறோம், எங்க மீட் பண்ண போறோம். ஆனா கணவர்கிட்ட ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கா இல்லையா. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், நீ அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு, ஆனா உள் மனதுக்குள்ள நீ வந்து பகவானே நினைச்சிட்டு, ஒரு நாள் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி, நீ இந்த மாதிரி ஓடி ஓடி வர வேண்டாம், உனக்கு ஒரு நாள் பகவான் அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ஒரு ஆசீர்வாதம் பண்ண. அப்புறம் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்தவர் அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு நிறைய மாற்றம் இருக்கு அவர்கிட்ட. முன்ன மாதிரி ஓடி போறதில்ல, ரொம்ப அன்பா இருக்காரு. அதனால அவர் மேல எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து, இவர் ஓடி போறதில்லை. ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா, எனக்கு எதுக்கு இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த அரண்மனை வாழ்க்கை, இந்த செல்வம், இந்த பதவி, இந்த பேரு புகழ், அப்புறம் வந்து இந்த வசதி எதுவும் எனக்கு வேணாம், எனக்கு வந்து மகாபிரபுடைய சேவை தான் வேணும், மகாபிரபுக்கு நான் சேவை பண்ணணும், மகாபிரபுடைய சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ரகுநாத் எங்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுன்னு சொன்னா, இந்த அவங்க ரெண்டு அப்பா சித்தப்பா இருக்காங்க இல்லையா, கோவர்தன் ஹிரண்யா, ரெண்டு பேரும் அரசாங்கத்துக்கு வரி பணம் வசூல் பண்ணியிருப்பாங்க, திரும்ப கொடுக்காம விட்டுருவாங்க. அப்போ வந்து அப்போ யாருன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி பெங்காலில் வந்து நவாப் ஹுசைன் ஷா தான் ராஜாவாக இருந்தார்.
அவருடைய அந்த ராம்கேலி அந்த வெஸ்ட் பெங்கால் எல்லாமே நவாப் ஹுசேன் ஷாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ நவாப் ஹுசேன் ஷா என்ன பண்ணாரு, காவல் எல்லாம் அமிச்சாங்க, போய் 2 பேரை பிடிச்சிட்டு வாங்க. அவங்க எங்கேயோ தலைமறை ஆயிட்டாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை கொடுக்காம அவங்க வரவே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாரு, ராஜா வந்து கவர்னர் வந்து அவங்க தலைமறை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். அப்போ வீட்டில் ரகுநாத் தான் இருந்தார். ரகுநாதரை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ரகுநாதரை பிடிச்சி வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ ரகுநாத் சொல்லுவார் அந்த முஸ்லீம் ராஜா கிட்ட, அந்த கவர்னர்கிட்ட, நீங்கள் வந்து என்னை ஜெயிலில் போட்டிருக்கீங்க, என் அப்பாவும் சித்தப்பாவும் உங்களை சகோதரர் மாதிரி, அப்போ நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, இந்த பையனை போய் நீங்கள் ஜெயிலில் போடலாமா அப்படிலாம் சொல்லி அன்பாக பேசினோன்னே அந்த முஸ்லீம் கவர்னர் அழ ஆரம்பிச்சிருவார். அழுது போய், அடடா இந்த குழந்தைய போய் நம்ம ஜெயிலில் போட்டோமே, சரி நீ போ, நான் உன்னை விட்டுடுறேன், நீ போ, அப்பாவும் பெரியப்பா சித்தப்பா வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அந்த மாதிரி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப அழகாக ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவார். வந்துட்டு அப்படி பேசாமல் உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் உள் மனசுக்குள்ள எனக்கு வந்து சைத்தன்ய மகாப்புடைய கருணை எப்போ கிடைக்கும், சைத்தன்ய மகாப்புடைய கருணை எப்போ கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருக்கார். உள் மனசுக்குள்ள வந்து மகாப்புடைய கருணை எப்போ கிடைக்கும், பகவானுடைய கருணை எப்போ கிடைக்கும், நான் எப்போ பகவானுக்கு சேவை பண்ண போகிறேன், வேற எந்த தாட்டும் இல்லை, வேற எதுக்கும் வேற யோசனைக்கே இடம் இல்லை. அப்போதான் ஒரு நாள் நித்யானந்த பிரபு என்ன பண்ணார்னா, அந்த கங்கை கரையில் பாணிகாட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அது ஒரு கிராமம், அழகான கிராமம், இன்னைக்கு இருக்காங்க. அங்கே ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்கு பாணிகாட்டியில், ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அந்த பாணிகாட்டிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய மரம். அந்த மரத்துக்கு அடியில் நித்யானந்த பிரபு தன் சகாக்களோட வந்திருக்கார். நித்யானந்த பிரபு வந்து தன் சகாக்களோட பாணிகாட்டிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு, அங்கெல்லாம் கீர்த்தனம் பாடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோடனே ரகுநாத் வந்து சொல்லுவார் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஓடி போக மாட்டேன், என்னை நம்புங்க, நான் போய் நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன், என்னை வந்து நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புங்க. இப்போ அப்பாவுக்கு தான் சந்தேகம் இல்லையே, சரி தாராளமாக போயிட்டு வா, உனக்கு என்ன உதவி வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு என்ன வாங்கணும் என்ன பண்ணணுமோ எவ்வளோ ஆள் வேணா கூட்டிகிட்டு போய்க்கோ, என்ன வேணாலும் செய், நீ போய் நித்யானந்த பிரபு பார்த்துட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பிச்சி வச்சிட்டார். ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தா நித்யானந்த பிரபு வந்து ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார். ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் நீல நிற ஆடை உடுத்திருக்கார், தலையில் ஒரு தலப்பா கட்டியிருக்கார், அப்படி சூரியனை போல பிரகாசிக்க பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார் நித்யானந்த பிரபு. அங்கே தூரமாக இருந்து ஹரிதாஸ் இவர் ரகுநாத் பார்க்குறார். ரகுநாத் வந்து தூரமாக நிற்கிறார். நித்யானந்த பிரபு உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருடைய சகாக்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நித்யானந்த பிரபுடைய சகாக்கள் பக்தர்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரகுநாத் நினைச்சாரு, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் மனிதனிலே கடைநிலையானவன், எனக்கு என்ன தகுதி இருக்கு நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்கு. அப்போ இந்த 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் சைத்தன்யம் அப்படி கருணை வேணும், யாருக்கெல்லாம் சைத்தன்யம் அப்படி கருணை வேணும், எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் சைத்தன்யமா அப்படி கருணை வேணும், நித்யானந்த பிரபு கருணை வேணும்னா, யார் வந்து சைத்தன்ய மகாப்புடைய கருணையும் நித்யானந்தனுடைய கருணையும் பெற தகுதி வாய்ந்தவனா, இந்த 3 விஷயம். எப்பவுமே என்னை விட ஒரு கீழ்நிலையான ஆத்மாவே கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன், என்னை விட ஒரு மோசமான ஆளே கிடையாது அப்படின்னு நினைக்கணும். நம்ம எப்போ என்ன நினைக்கணும், என்னை விட ஒரு பாவகரமான ஆத்மா கிடையாது. 2வது, எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, என்னை விட ஒரு மோசமான ஆத்மா கிடையாது, அப்புறம் என்ன மாதிரி ஒரு இழிவான பிறப்பு கிடையாது. இப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பகவானுடைய கருணையை பெறுவது. நித்யானந்தனுடைய கருணையும் சைத்தன்யமா அப்படி கருணையை பெறணும்னா இப்படி நினைக்கணும், என்னை விட ஒரு கீழே ஆத்மா கிடையாது, என்னை விட ஒரு பாவகரமான ஆத்மா கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஐ எம் நாட் குவாலிஃபைட், ஐ எம் அன்குவாலிஃபைட், ஐ எம் மோஸ்ட் பேலன் அண்ட் மோஸ்ட் சின்ஃபுல், ஐ ஆம் த ஒன், ஐ ஆம் த ஒன் மோஸ்ட் பேலன், ஐ ஆம் த ஒன் அன்குவாலிஃபைட், ஐ ஆம் மோஸ்ட் சின்ஃபுல். இந்த மாதிரி யார் நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் இவங்க கருணை ரெடி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு இவங்க கருணை பெறுவதற்கு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, நித்யானந்த பிரபு கி. அப்போ வந்து ரகுநாத் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்குலாம் அருகதை இல்லை, அதுக்கு ஒன்றும் தகுதியே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி தூரமா இருந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்படியே சாஷ்டாகமா ஒரு தண்டம் தரையில விழுந்துமா நமஸ்காரம் பண்றாரு. இந்த பக்தர்கள்லாம் பாக்குறாங்க, அங்க யாரோ ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்காரு, அந்த மரத்துக்கு பின்னாடி
யாரோ ஒருத்தர் ஒழிஞ்சுட்டு இருக்காரு, நமஸ்காரம் பண்றாரு, கண்டுபிடிச்சிட்டாங்க அது ரகுநாத். நித்யானந்த பிரபு, நித்யானந்த பிரபு, ரகுநாத் வந்திருக்காரு, ரகுநாத் வந்திருக்காரு, அந்த திருடனை பிடிங்க. நித்யானந்தர் சொல்றாரு, அவன் திருட, அவனை பிடிங்க, அது திருடனை பிடிச்சிடுவாங்க. அவரை தூக்கிட்டாங்க. எல்லா வைணவரும் சேர்ந்து ரகுநாதை தூக்கிட்டாங்க. ரகுநாதை தூக்கி கொண்டு வந்து நித்யானந்த முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்ப ரகுநாதன் ரொம்ப பணிவுல அப்படியே ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணார். நித்யானந்தருடைய தாமரை பாதங்கள்ல தண்ணீராலே அபிஷேகம் பண்ணார். அப்ப நித்யானந்தர் சொன்னார், ஏ ரகுநாத், நீ யாரை ஏமாத்த பாக்குற? நீ ஒரு திருட, நீங்க அங்க ஒழிஞ்சிட்டு இருக்க, நீ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, உனக்கு பனிஷ்மெண்ட், உனக்கு தண்டனை உண்டு. அப்ப ரகுநாத் சொன்னாரு, நித்யானந்த பிரபு, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, என்னை அடிங்க, உதைங்க, என்னை கொல்லுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என் பகவான், நீங்க என்னுடைய பகவான், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என்னை சவுக்கால் அடிங்க, சாட்டியால் அடிங்க, உதைங்க, என்னை எட்டி உதைங்க, என்னை கொல்லவும் நீங்க செய்யலாம், உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. இதுதான் வைஷ்ணவர், உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. பக்திவினோத் தாக்கூர் பாடுறாரு, மாரேக்கோன் ராக்கிக்கோன் ஏச்சே துமாரா. கிருஷ்ணா, நீ என்னை காப்பாத்து நினைக்கிறீங்களா காப்பாத்துங்க, கொல்லணும்னு நினைக்கிறீங்களா கொல்லுங்க, உங்க விருப்பம் என்னவோ அது பண்ணுங்க, அதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்போ நித்யானந்தர் சொன்னாரு, உனக்கு தண்டனை இருக்கு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் நீ பிரசாதம் கொடுக்கணும். இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் என்ன பண்ணும்? சீடா தகி. சீடா அப்படின்னா அவள், சீடா அப்படின்னா அவள், தகின்னா தயிர். சீடை அவளும் தயிரும் போட்டு இங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணும். இது ரகுநாத் கஷ்டமா என்ன? அவங்க அப்பா பெரிய ஜமீன்தாரு, உடனே கூப்பிட்டாரு ஆட்களை, 10-15 பேர் ஓடி வந்தாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாம் அவள் எடுத்துட்டு வாங்க, தயிர் எடுத்துட்டு வாங்க, இப்ப பெரிய விருந்து கொடுக்க போறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிராமத்துல அந்த பானிகாட்டி சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருந்து மூட்டை மூட்டையா அவள், தயிர், பழங்கள், பழாப்பழம், முக்கனி, பழாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மூட்டை மூட்டையா அவில் வருது, பானை பானையா தயிர் வருது, அப்புறம் பழங்கள். இந்த 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 டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரசாதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு சைத்தன்ய சரிதாமத்துல மத்திய லீலையில ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனே இருக்கு. அந்த பானியாட்டி எல்லாம் எப்படி பண்ணாங்க, ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ இது சும்மா நான் டைம் பாஸ்க்கு சொல்லலை, இது 500 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா நடந்தது. இந்த கதை, இந்த லீலை உண்மையா நடந்தது. அப்ப என்ன நடந்தது? ரகுநாத் என்ன பண்ணாரு, நிறைய தயிரெல்லாம் எடுத்துட்டு வந்து அவெல்லாம் எடுத்துட்டு வந்து 2 மிக்ஸ் பண்ணி ஒரு பானையில ஸ்வீட் அவல், கொஞ்சம் பச்சை கற்பூரம், வெல்லம், பழங்கள்லாம் போட்டு அதுல தயிர் அவல் மிக்ஸ் பண்ணி அது இன்னொரு பானையில அவல் தயிர் இந்த மாதிரி போட்டு நித்யானந்த பிரபுக்கு ஆஃபர் பண்றாரு. நித்யானந்த பிரபுக்கு ஆஃபர் பண்றாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த செய்தி அப்படியே எல்லா பக்கம் பரவிருச்சு. பானிகாட்டிங்கிற இடத்துக்கு நித்யானந்த பிரபு வந்திருக்காராம், அங்க பெரிய திருவிழா நடக்குதான், பக்தர்கள்லாம் கூட்ட கூட்டமா போறாங்களான்னு சொல்லி எல்லா கிராமம், சுத்து வட்டார கிராமத்திலிருந்து, வங்காளத்திலிருந்து எல்லா பக்தரும் ஓடி வர்றாங்க. சிலர் கங்கையில போட் எடுத்துட்டு வர்றாங்க, சிலர் ஓடி வர்றாங்க. அப்புறம் பார்த்து கங்கையில பார்த்தா தண்ணியை விட பக்தர்கள் தான் அதிகமா இருக்காங்க. பக்தர்கள் ஃபுல்லா கேஞ்சஸ், ஃபுல்லா டிவோட்டிஸ், வைஷ்ணவரா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பக்தர்களா தெரியுறாங்க. இப்ப என்னாச்சு, ரகுநாத்துக்கு அவங்க கிராமத்துல இருக்கிற அவள்லாம் தீர்ந்து போச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற அவள் தயிர் எல்லாம் தீர்ந்து போய் பக்கத்து கிராமத்துல இருந்து வராங்க. பக்கத்து கிராமத்துல போய் வாங்குங்க, அங்கிருந்து எல்லாம் மூட்டை மூட்டையா அவள், தயிர், பழங்கள் எல்லாம் கொண்டு ஒரு பெரிய விருந்து. ஒவ்வொரு பக்தர்களையும் 2 பானை அந்த கங்கைக்குள்ள நிக்கிறாங்க, 2 பானை கையில வச்சுட்டு, ஒரு பானை ஃபுல்லா அவள் தயிர், இன்னொரு பானை அவள் பழங்கள்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் ஃபீஸ்ட். அப்ப முதல்ல என்ன பண்ணா, ரகுநாத் பகவானுக்கு ஆஃபர் பண்றாரு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, ஆக்சுவலி சைத்தன்ய சரிதாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போ நித்யானந்த பிரபு டான்ஸ் ஆடுறாரோ அங்க மகாபிரபு வருவார். நித்யானந்த பிரபு டான்ஸ் ஆடினா அங்க மகாபிரபு வருவார். சச்சி மாதா இருக்காங்க இல்லையா, சச்சி மாதா குக் பண்ணி ஆஃபர் பண்ண அங்க டைரக்டா மகாபிரபு வருவார். எங்க நித்யானந்த பிரபு டான்ஸ் ஆடுறாரோ அங்க மகாபிரபு எங்க இருந்தாலும், அவர் பூரியில இருந்தாலும் சரி, அவர் உலகத்துல எங்க இருந்தாலும், நித்யானந்த பிரபு நடனம் ஆடுறாருன்னு சொன்னா அங்க மகாபிரபு வந்துடுவார். சச்சி மாதா ஆஃபரிங் பண்றாங்கன்னா மகாபிரபு வந்துடுவார். ராகவ் பண்டிதன் ஒரு ஆச்சாரியர், அவர் பிரசாத நிவேதனம் பண்ணும்போது மகாபிரபு வந்துடுவார். இந்த 3 இடத்துலயும் மகாபிரபு எட்டர்னலா இருப்பார், எப்போ வந்துடுவார். அப்போ நித்யானந்த பிரபு என்ன பண்ணாரு, டான்ஸ் பண்ணார். பக்தர்களாக கீர்த்தன் பண்றாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நித்யானந்த பிரபு நடனம் ஆடிட்டு மகாபிரபு இன்வைட் பண்றாரு, மகாபிரபு கூப்பிடுறாரு. அப்போ மகாபிரபு அங்க வர்றாரு. மகாபிரபு அங்க அப்பீர் ஆன உடனே, மகாபிரபு அங்க வந்த உடனே எல்லாராலும் மகாபிரபு பார்க்க முடியல, ஒரு சில பக்தர்களா பாக்குறாங்க. நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, ஒரு பானையிலிருந்து அவள் எடுத்து இப்படி காமிக்கிறாரு, அது அப்படி மறைஞ்சு போயிடுது. இன்னொரு பானையிலிருந்து அவள் தயிர் எடுக்கிறாரு, மறைஞ்சு போயிடுது. அப்போ நித்யானந்த பிரபு ஆஃபர் பண்றாரு, மகாபிரபு அக்செப்ட் பண்றாரு. நித்யானந்த பிரபு பிரசாதம் கொடுக்க கொடுக்க மகாபிரபு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற டிவோட்டிஸ் தான் பார்க்க முடிஞ்சாங்க என்ன நடக்குது. ஹைலி எலிவேட்டட் அண்ட் ஹைலி அட்வான்ஸ் டிவோட்டிஸ் ஆர் சீயிங் வாட் ஹேப்பனிங் தேர். அங்க என்ன நடந்தது, மகாபிரபு அங்க அப்பீரா இருக்காங்க, மகாபிரபு அங்க வந்திருக்காங்க. நித்யானந்தர் ஆஃபர் பண்றத மகாபிரபு அக்செப்ட் பண்றாரு. அப்புறம் கீர்த்தன்லாம் பாடி, அப்போ அங்க ராகவ பண்டிதர் ஓடி வந்தார். ராகவ பண்டிதர் வந்து இன்னொரு பியூர் டிவோட்டி. ராகவ பண்டிதரை பத்தி சொல்லணும்னா, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல மகாபிரபுக்கு 1000 ப்ரிப்பரேஷன் பண்ணுவார். முறுக்கு, சீடை, அவல், பாயசம், ரசகுல்லா, ரசகுல்லால ஒரு 10 வெரைட்டி, குலோப் ஜாமுன்ல ஒரு 10 வெரைட்டி, அப்புறம் இந்த ஸ்வீட் பால், அந்த வேர்க்கல்ல உருண்டையில ஒரு 10 வெரைட்டி, எல்லாம் அன்லிமிட்டெட் வெரைட்டி. நீங்க அந்த மாதிரி பிரசாத லைஃப்ல நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளவு இருக்கு, ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு சாப்டர் ஃபுல்லா இருக்கு. ராகவ பண்டிதர் வந்து மகாபிரபு எப்படிலாம் பிரசாதம் கொடுக்குறாருன்னு ஒரு சாப்டர் ஃபுல்லா இருக்கு, ஒரு அத்தியாயம் முழுவதுமே வர்ணிச்சிருக்கு. எவ்வளோ வெரைட்டியா பிரசாதம், விதவிதமான பிரசாதம். அவர் சொன்னா நித்யானந்த பிரபுட்ட, நித்யானந்த பிரபு அங்க வீட்டுல நான் பிரசாதம் பண்ணி வச்சிருக்கேன், இங்க நீங்க போய் விருந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, அந்த பிரசாதம் யார் சாப்பிடுவா? நான் கண்ணுக்குட்டி மாடுகள்லாம் மேய்க்கிறவன், எனக்கு ரொம்ப பசி எடுக்கும், நான் சாயந்தரம் வந்து அதை சாப்பிட்டுக்கிறேன். நித்யானந்த பிரபு சொன்னாரு, இங்க ஒரு சிம்பிள் பீஸ் தான், இங்க ஒரு சின்ன விருந்து தான் சாப்பிட்டுருக்கேன், சாயந்தரம் வந்து உங்க வீட்டுல கீர்த்தனம் பண்ணி அங்க சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா நடக்குது. எல்லாருக்கும் அவ்வளவு தயிரும் பிரசாதம் கொடுத்து எல்லா பக்தருக்கும் ரொம்ப சந்தோஷம். வைஷ்ணவர்கள்லாம் சந்தோஷத்துல கீர்த்தனம் பாடி நடனம் ஆடுறாங்க. நித்யானந்த பிரபு நடனம் ஆடுறார், கௌரங்கர் நடனம் ஆடுறார். எல்லாருக்குமே ஆனந்தம். ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமுத சுவாமி பரம் பிரஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீதம். அப்புறம் வந்து ரகுநாத் வந்து என்ன பண்ணாங்க, மெதுவா நித்யானந்த பிரபுட்ட வந்தார். நித்யானந்த பிரபுட்ட வந்து, நித்யானந்த பிரபு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். அப்ப நித்யானந்த பிரபு அவருடைய தாமரை பாதம் எடுத்து ரகுநாத் தலையில வச்சார். அவருடைய தாமரை பாதம் எடுத்து ரகுநாத் தலையில வச்சார். இப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க லோட்டஸ் பீட்டும் உங்க தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணும். நித்யானந்தரும் கௌரங்கரும் நம்மளால பிளஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்தது. அப்போ நித்யானந்த பிரபு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ ரகுநாத் ஃபெஸ்டிவலாக முடிஞ்சு ரகுநாத் வீட்டுக்கு போனார். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் அந்த ஆல்டர்ல பூஜை பண்ற பூஜாரி வரல. ரெகுலரா வர்ஷிப் பண்ற, டெய்டி வர்ஷிப் பண்ற, விக்கிரக வழிபாடு பண்ற பூஜாரி எனக்கு வரல. அப்ப யதுநந்தன் ஆச்சாரியர் வந்து சொன்னார் ரகுநாத்கிட்ட, தினமும் பூஜை பண்ற பூஜாரி வரலையே, போய் பார்த்துட்டு வரணும். அப்போ ரகுநாத் சொன்னாரு, நீங்க போக வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனவர் தான். அவ்வளவுதான், அப்படியே ஓடிடுவார், வீட்டை விட்டே ஓடிடுவார். என்ன ஆகும்னா, மெயின் ரோட்ல போனா பொது பாதை இருக்கு, மெயின் ரோடு, அந்த வழியா போனா இவங்க அப்பா ஆளை வச்சு பிடிச்சிருவாரு, ஆட்களை அனுப்பிச்சு பிடிச்சிருவாருன்னு இந்த மாதிரி காட்டு பாதையில போவார். கங்கையை தொட்டு கருணமுருடான காட்டு பாதையில போவார். பெங்கால்ல இருந்து பூரி போகணும். சைத்தன்ய மகாபிரபு பூரியில இருக்கார், சன்னியாசம் எடுத்துட்டு சைத்தன்ய மகாபிரபு பூரியில இருக்கார். சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதத்துல போய் சேரணும்னு ரகுநாத் என்ன பண்ணுவாரு, மெயின் வழியில போனா அவங்க அப்பா பிடிச்சிருவாருன்னு காட்டு வழியா போவார். காட்டு வழியா போகும்போது கீழே விழுந்து காயம் பட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் காலெல்லாம் முள்ளு குத்தி காலெல்லாம் பிளட் வரும், காலெல்லாம் முள்ளு கல்லெல்லாம் குத்தி காலில் பிளட் வரும். சாப்பிடவே இல்லை. காட்டுல வந்து யாராவது விருந்து கொடுப்பாங்களா? ஒன்றும் கிடையாது. சில நேரம் மயங்கி விழுந்திருக்காரு, சில நேரம் மயக்கத்துல மயங்கி விழுந்துருவார். அப்போ வந்து கிட்டத்தட்ட 12 நாள் ஆச்சு. பெங்கால்ல இருந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பூரி வர்றதுக்கு 12 நாள் ஆச்சு. சரியா சாப்பிடல, தூங்கல. மகாபிரபு பார்க்கணுங்கிற ஆர்வத்துல சிலப்போ மயங்கி விழுந்திருக்காரு. அப்போ மகாபிரபுவே வந்து பால் கொடுப்பாரு அவருக்கு, ஒரு பானையில பால் கொடுத்து அவர் தலையெல்லாம் தடி விடுவார். அந்த மாதிரி அவருக்கு தெரியாது யார் வந்து பால் கொடுத்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் ஒரு வழியா 12 நாள் ஆகும், ஒரு வழியா வந்து பூரி வந்து சேர்ந்துடுவார். பூரி வந்து சேர்ந்துட்டு அவர் மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக வெயிட் பண்றாரு. மகாபிரபு போய் ஜெகநாத் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க.
மகாபிரபு ஒரு சின்ன அறையில் தங்கியிருப்பார். கம்பீரான்னு ஒரு இடம் இருக்கு பூரியில், மகாபிரபு தங்கியிருந்த இடம். அங்கே ரகுநாத் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். மகாபிரபு பார்த்த உடனே ரகுநாதர் கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் வரும். எப்படியா மகாபிரபு தரிசனம் கிடைக்கும்னா இவ்வளோ நாள் காத்திருந்தேன், தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லி சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணுவார். அப்போது மகாபிரபுட்ட சொல்லுவார், மகாபிரபு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ மகாபிரபு சொல்லுவார், ரகுநாதன் சொல்லுவார்னா மகாபிரபு உங்க கருணையால மகாபிரபு சொல்லுவார். மகாபிரபு என்ன சொல்லுவார்னா, ரகுநாதா கிருஷ்ணா வந்து உன்னை காப்பாத்திட்டார். இந்த பௌதிக வாழ்க்கையிலேருந்து கிருஷ்ணா உன்னை காப்பாத்திட்டார். அப்போ ரகுநாத் சொல்லுவார், மகாபிரபு எனக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, எனக்கு உங்களை தான் தெரியும், எனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ மகாபிரபு சொல்லுவார், உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பக்தர்கள் தான், ஆனால் அவங்க வந்து இந்த சாக்கடையில் இருக்கிற புழு மாதிரி. சாக்கடையில் இருக்கிற புழு என்ன பண்ணும், அங்கே சாக்கடையில் இருக்கிற பூச்சி வந்து அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும், அதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி யாராவது ஒரு பக்தர் வந்து இந்த பௌதிக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சாங்கன்னா, இந்த பௌதிக வாழ்க்கை நல்லா இருக்கு, இங்கே சுகமாக வாழலாம், இங்கே புலன்பு அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சா அவங்க சாக்கடையில் இருக்கிற மலத்தில் இருக்கிற புழு மாதிரி. ஆனால் பகவான் வந்து உன்னை அதுலேருந்து காப்பாற்றிட்டாரு, உனக்கு பௌதிக வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட் இல்லை, உனக்கு புலன்பு அனுபவிக்கணும்னு என்ன இல்லை, உனக்கு கிருஷ்ணர் காப்பாற்றிட்டாரு. அப்போ திரும்பி ரகுநாத் சொல்லுவார், மகாபிரபு எனக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்க. அப்போ மகாபிரபு என்ன பண்ணுவார், ரகுநாதர் அப்படி தோலோடு எடுத்து கட்டி தள்ளிவிடுவார். தள்ளிவிட்டு மகாபுரிய செக்ரட்டரி வந்து ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி அவர் சொல்லுவார், ஸ்வரூப் தாமோதரா ரகுநாதரை அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் ரகுநாதரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு எல்லாமே ரகுநாதா, உனக்கு எல்லாம் ஸ்வரூப் தாமோதர் தான், அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு நீ ஃபாலோ பண்ணணும், அவர் உனக்கு குரு, அவர் தான் உனக்கு ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி ரகுநாதரை ஸ்வரூப் தாமோதரை ஹேண்ட் ஓவர் பண்ணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மகாபுரு கேட்பார், ரகுநாத் என்ன பண்றாரு. ரகுநாத் வந்து பூரியில ஜெகநாத் கோயில் இருக்குல்ல, இந்த ஜெகநாத் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து சிம்மத்வாரன் பேர், 2 சிங்கம் இருக்கும் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல, அதுக்கு வந்து சிங்கத்வாரன் பேர். அந்த சிங்கத்வாரத்துக்கு முன்னாடி நின்று ரகுநாத் பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னு. யார் அவரு, கோடீஸ்வரனோட பையன், பெரிய செல்வந்தர். அவங்க குடும்பம் வந்து 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும், அவங்க குடும்பம் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும், அவங்க குடும்பம் 1000 பேரை வாழ வைக்கும். அப்பேற்பட்ட குடும்பத்தில் வந்த ரகுநாத் வந்து பூரி கோயில் முன்னாடி பிக்ஷை எடுக்கிறார் பிரசாத்துக்கு. மகாபுரு கேட்டார், ரகுநாத்துக்கு அவ்வளோ வைராக்கியமா, எவ்வளோ பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த பையன், கோடீஸ்வரனுடைய பையன். இப்போ எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, நாங்கள் வந்து புட்டிஷ் கூட்டிகிட்டு போவோம். அப்போது சில பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சு நிற்பாங்க. ஏன்ப்பா மறைஞ்சு நிற்கிறீன்னு கேட்டால், பிரபு எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா அவன் பையன் ரோட்டில் புக்கு வித்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா, என்ன உங்கள் பையன் ரோட்டில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு போகிறான், என்ன உங்கள் பையன் வந்து கோயிலில் இருந்து புக்கு வித்துட்டு இருக்கான், அது கேவலமாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலியில் ஒன்றும் கிடையாது, ரகுநாத் மாதிரி ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய ராயல் ஃபேமிலியில் வந்துட்டு அவருக்கு எவ்வளோ டிட்டாச்மெண்ட் பாருங்க. அவர் வந்து பூரி கோயில் முன்னாடி கொஞ்சம் என்ன பிரசாதம் கிடைக்குதோ அதை பிக்ஷை எடுத்து சாப்பிடும். மகாபிரபு சொன்னார், வெரி குட், ரகுநாதர்கிட்ட இருந்தால் வைராகத்தை கற்றுக்கணும்னு சொன்னார். மகாபிரபு பக்த கணேர வைராக்கிய பிரதான, மகாபுடைய பக்தர்களாலே வைராக்கியமானவன். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, பையனை காணும்னு தேடுறாரு. ஆட்கள்லாம் அமிச்சு தேடினா எங்க போனாருன்னு தெரியல, ஊரெல்லாம் தேடுறாரு. தேடிட்ட அவங்க அம்மா சொல்றா, அப்பவே சொன்னேன் அந்த பையனை கட்டி வைங்கன்னு கேட்டீங்களா, ஓடி போயிட்டான். அவங்க அப்பா சொன்னாரு, எதை வச்சு கட்ட சொல்ற, அழகான மனைவி அவனை கட்டி போட முடியல, என் செல்வத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அதை அவனை கட்டி போட முடியல, எவ்வளோ பேர் சேவை பண்ண இருக்காங்க அவங்களாலே அவனை கட்டி போட முடியல, வேற எதை வச்சு அவனை கட்ட சொல்றேன். மனைவியாலையும் கட்டி போட முடியல, அப்பா அம்மானாலையும் கட்டி போட முடியல, செல்வத்தினாலையும் கட்டி போட முடியல, அரண்மனை வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இது எதுவுமே அவனை கட்டி போடல, வேற எதை வச்சு கட்ட சொல்றேன், எதை வச்சு கட்ட முடியும் அவரு. அப்புறம் தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல, பொது பாதையெல்லாம் தேடினாங்க. அப்புறம் ஒரு சந்தேகம் வந்தது, அவன் சைத்தன்ய மகாபுட்டு தானே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தான், ஒருவேளை சைத்தன்ய மகாபுட்டு போயிருப்பாரோ. அப்போ வருஷம் வந்து பெங்கால்ல இருந்து பூரிக்கு வந்து சிவானந்த சேனா அப்படிங்கிற பக்தர் தலைமையில எல்லாரும் யாத்திரை போவாங்க. சிவானந்த சேனாங்கிற பக்தர் தலைமையில எல்லாரும் பூரிக்கு யாத்திரை போவாங்க. ஒருவேளை
தன்னுடைய பையன் அந்த கூட்டத்துல போயிருக்காரா அப்படின்னு தேடுறாரு. அந்த கூட்டத்துல போய் தேடினா அந்த கூட்டத்துல இல்ல. சிவானந்த கேட்டாரு, யாரு தேடுறீங்க? இங்க ரகுநாத் வந்தாரா? ரகுநாத் ஒன்றும் வரவே இல்லையே, எங்கேயும் வரல, எங்க போனான்னு தெரியலையே. அப்போ தெரியுது இவங்க பூரியில போய் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணி திரும்ப வந்தாங்க. அப்ப கேட்டேன், என்னோட பையனை நீங்க பாத்தீங்களா? ஆமா, ரகுநாத் அங்கதான் இருக்காரு. உங்க பையன் ரகுநாத் வந்து அங்க என்ன பண்றாரு? அவரு அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க பையன் பூரி கோயில் முன்னாடி பிக்ஷை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தலையை எடுத்தா? நான் எவ்வளவு பெரிய செல்வம் தான், என்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு, அவன் ஏன் போய் பிக்ஷை எடுக்கணும்? 10 பிராமணர் கூப்பிட்டார். 10 பிராமணர் கூப்பிட்டு ஒரு பெரிய வண்டி நிறைய பொற்காசுகள், தானியங்கள், காய்கறி எல்லாம் ஏற்றி விட்டு போய் என் பையனுக்கு சேவை பண்ணுங்க. அவன் தான் போயிட்டா வரமாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் இதையாவது யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பொற்காசுகள் வண்டியா பொற்காசுகள்லாம் அனுப்பிச்சு, காய்கறிகள் தானியங்கள்லாம் அனுப்பிச்சு போய் சேவை பண்ணு. இங்க ரகுநாத் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிக்ஷை எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த ப்ரொசிஷன்லாம் வந்துருச்சு. அங்க பெங்கால்ல இருந்து பூரிக்கு ரகுநாதோடைய அப்பா அனுப்பிச்ச காய்கறிகள், தானியங்கள், அப்புறம் பணம், காசெல்லாம் வந்தது. ரகுநாத்துக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, நான் வந்து மகாபிரபுக்கு விருந்து கொடுக்கவே இல்லை, நான் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம், மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவருக்கு ஏதாவது விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிராமணர்களை வச்சு ஒரு பெரிய விருந்து பண்றாரு. இந்த பிராமணர்களை வச்சு பெரிய விருந்து பண்ணி மகாபிரபு கூப்பிடுறாரு. மகாபிரபு கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. மகாபிரபு வந்து சாப்பிட்டுட்டு போனார். சாப்பிட்டு, ரகுநாதா ஃபீஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு போனார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மகாபிரபு ஸ்வரூப் தாமத்தை கேட்கிறாரு, என்னை வந்து ரகுநாதோட விருந்து சாப்பிட கூப்பிட்டாரு, அப்படியே திரும்ப கூப்பிடல, என்னையே அவர் கூப்பிடல. அப்புறம் ஸ்வரூப் தாமர் சொல்றாரு, மகாபிரபு ரகுநாத் என்ன நினைக்கிறாரா, அந்த விருந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி மகாபிரபு பிடிக்கல. ஏன்னா மகாபிரபு வந்து ஒரு சன்னியாசி, அவர் பக்தர்கள் கையில இருந்து சாப்பிட ஆசைப்படுவார். அதனால யாரோ ஒரு பிராமணா கூட்டிட்டு வந்து அவங்க சர்வீஸ் பண்றதா அவருக்கு பிடிக்கல மகாபிரபு. அது மட்டும் இல்ல, இவங்க அப்பாவுடைய செல்வத்தை வந்து ரகுநாதர் ஏத்துனது மகாபிரபு பிடிக்கல. ரகுநாதர் வந்து துறவி ஆயிட்டாரு, ரகுநாதர் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு அவங்க அப்பாவுடைய செல்வம், இந்த ஆபரணங்கள், இந்த தானியங்கள் எதுக்கு? ஆக்சுவலி மகாபிரபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ரகுநாத் புரிஞ்சுட்டார். அப்போ ஸ்வரூப் தாமர் சொன்னாரு, ரகுநாத் வந்து அதை விட்டுட்டாரு, அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, அந்த தானியங்கள், அந்த பணம், காசு எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, வேண்டாம். எஸ், வெரி குட். மகாபிரபு சொன்னாரு, கரெக்ட், எனக்கு அது பிடிக்கல, ரகுநாதரையே அதை ஏத்துக்கணும், எனக்கு அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கிறாரு, நான் வந்து சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த வழியா போய், எல்லாரும் அந்த வழியா தான் போகணும். ஜெகநாத்புரிக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்கும், ஆனா மெயின் என்ட்ரன்ஸ்ல எல்லாம் போவாங்க சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி. இப்போ நான் வந்து சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ண போனேன். நீங்க வந்து சொன்னீங்க ரகுநாத் அங்கதான் பிக்ஷை எடுக்கிறாருன்னு. ஆனா ரகுநாத் அங்க காணுமே, அவர் அங்க இல்லையே. ஏன், என்ன பண்ற ரகுநாத், இப்ப என்ன சாப்பிட்றாரு? ரகுநாத் வந்து ஒரு பெரிய செல்வந்தோடைய பையன், ஏதோ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருந்தார். இப்போ அவரு அந்த டெம்பிளோடைய, பூரி கோயிலோடைய என்ட்ரன்ஸ்லயும் இல்லை. அப்போ அவர் எங்க இருக்காரு, சாப்பிட்றதுக்கு என்ன பண்றாரு? அப்போ ஸ்வரூப் தாமோதர் சொன்னாரு, மகாபிரபு ரகுநாத் என்ன நினைக்கிறாரா, நான் வந்து கோயில் முன்னாடி நின்று பிக்ஷை எடுக்கும் போது இன்னைக்கு யாரு எனக்கு என்ன ஃபீஸ்ட் தருவாங்க, என்ன பிரசாதம் கிடைக்கும், எனக்கு விதவிதமா சாப்பிட என்ன கிடைக்கும், ஹல்வா கிடைக்குமா, ரசகுல்லா கிடைக்குமா, ஜாங்கிரி கிடைக்குமா? இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க வால்யூம், கேக்குதா? ஸோ எனக்கு வந்து சாப்பிட என்ன தருவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. ரகுநாதர் ஃபீல் பண்றாராம், அந்த கோயில் முன்னாடி நின்று நான் பிக்ஷை எடுக்கும்போது இன்னைக்கு யார் எனக்கு என்ன பிரசாதம் கொண்டு தருவாங்க, இன்னைக்கு என்ன ஃபீஸ்ட் கிடைக்கும் எனக்கு. அப்போ இது ஒரு சாதுக்கு நல்லா இல்லையே, இது வேண்டாம், இது ஒரு சாதுக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கே இல்லை. அந்த சிம்மத்வாரத்துக்கு முன்னாடி நின்று அவர் பிக்ஷை எடுக்கிறது இல்லை. அப்போ சாப்பிட என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாராம், அன்னதான கூட்டத்துல, ஓகேவா, அன்னதான கூட்டத்துல
ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மீத பிரசாதம் இருக்கும். அந்த அன்னதான கூடத்துல மீத என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கோயில் முன்னாடி நின்று பிக்ஷை எடுத்தாரு. அப்புறம் என்ன ஃபீல் பண்றாரா, இந்த இடம் வந்து எனக்கு ஒரு மாதிரி எந்த மாதிரி உணர்வு வருது, நான் விதவிதமா சாப்பிடணும், அப்ப எனக்கு இன்னும் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் என்னை விட்டு போல, நான் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிற டெண்டன்சி இருக்கு, அதனால வேண்டாம். இப்போ அன்னதான கூடத்துல போய் என்ன மீதமாகுதோ அந்த உணவு சாப்பிட்றாரு. அப்போ மகாபிரபு சொன்னார், வெரி குட், ரகுநாதுக்கு எவ்வளவு டிட்டாச்மெண்ட் பாருங்க. ஜமீன்தாருடைய பையன் முதல்ல பிக்ஷை எடுத்ததே பெரிய விஷயம், இப்ப அதையும் விட்டுட்டு அன்னதான கூடத்துல மீதம் என்ன இருக்கும் அதை சாப்பிட்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாரு ஸ்வரூப் தாமோதர், இப்ப ரகுநாத் என்ன பண்றாரு? இப்ப ரகுநாத் வந்து அன்னதான கூடத்துல மீதமான பிரசாதம் சாப்பிட்டு இருந்தாரு, இப்ப அங்கேயும் இல்லை. அவர் கோயில் முன்னாடி நின்று பிக்ஷை எடுக்கிறது இல்லை, அன்னதான கூடத்துல இருந்தும் சாப்பிட்றது இல்லை. அப்ப எதை சாப்பிட்றாரு, என்ன சாப்பிட்றாரு எனக்கே புரியல மகாபிரபு. ஸ்வரூப் தாமோதர் சொன்னாரு, ரகுநாத் இப்ப என்ன சாப்பிட்றாரு, எப்படி உயிர் வாழ்றாருன்னு புரிய மாட்டேங்குது. அவருடைய வைராக்கியம் தியாகம் பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப மகாபிரபுவே பார்க்க வர்றாரு ரகுநாத் தாஸ் கோசாமி. ரகுநாத் என்ன பண்றாருன்னு மகாபிரபு பார்க்க வர்றாரு. ஒரு சின்ன குடிசையில ரகுநாத் தங்கி இருக்காரு. ஒரு பானையில இருந்து ஏதோ சாதம் எடுத்து கழுவிட்டு இருக்காரு. ஒரு பானையில இருந்து சாதம் எல்லாம் எடுத்து பிரசாதம் எடுத்து கழுவிட்டு இருக்காரு. மகாபிரபு அப்படியே வர்றாரு. மகாபிரபு வரும்போது இவர் அந்த பிரசாதம் எல்லாம் கழுவிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாரு. ரெண்டாவது எடுக்கும்போது மகாபிரபு வந்துட்டார். ஏய் ரகுநாதா, என்ன எனக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்ற, கொண்டாத அப்படின்னு பானையை பிடிக்கிறார். மகாபிரபு வந்து ரகுநாத் வந்து பானையை பிடுங்கிறார். ரகுநாத் சொல்றாரு, மகாபிரபு வேண்டாம் வேண்டாம், இது நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க சாப்பிடக்கூடாது. ஏய் நீ மட்டும் சாப்பிட்ற, நான் சாப்பிடக்கூடாதுன்னு கொண்டாதுன்னு. ஐயோ மகாபிரபு வேண்டாம், சொன்னா கேளுங்க, இது நீங்க தொடாதீங்க, இது நீங்க சாப்பிடக்கூடாது. மகாபிரபு பிடுங்கிறார். அந்த பானையை பிடுங்கி அதுல இருந்து ஒரு கை எடுத்து மகாபிரபு சாப்பிட்றாரு. ரகுநாத் பானையை பிடுங்கிறார், வேணாம் மகாபிரபு சாப்பிடாது. என்ன சாப்பிட்டார் அவரு? அந்த ஜெகநாத பிரசாதம் அன்னதான கூடத்துல போய் அதுல மீதமானது கோஷாலையில போட்டு பசுவெல்லாம் சாப்பிட்டு மீதமான கீழே வந்து சேனல்ல ஓடுது இல்லையா, அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்றாரு. நம்ம சாப்பிடுவோமா? நமக்கு முதல்ல ஃபீஸ்ட்ல என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு தான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து நீ கொடுத்த ஃபீஸ்ட்ல என்ன மிஸ் ஆயிருக்கு, எனக்கு கறிப்பாப் கிடைக்கல, எனக்கு தவு கிடைக்கல, எனக்கு மீகவும் கிடைக்கல, சண்டைக்கு போயிடுவோம் இல்லையா? அந்த ரகுநாத் என்ன பண்ணாரு, பிரசாதம் மீதமாயி அந்த மீதமான பிரசாதத்தை வந்து அன்னதான கூடத்துல போட்டு, அன்னதான கூடத்துல மீதமானதை கோஷாலையில போட்டு பசுவெல்லாம் சாப்பிட்டு கீழே போற அந்த ஓடையில போன பிரசாதத்தை எடுத்து சாப்பிடுற மகாபிரபு வந்து ரகுநாதர் போய் கட்டி தழுவிட்டார். இந்த மாதிரி 18 வருஷம் ரகுநாதர் சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்தார். ஒரு நாள் மகாபிரபு டிசப்பியர் ஆயிட்டார். மகாபிரபு லீலையை முடிச்சு மகாபிரபு மறைச்சிட்டார். மகாபிரபு மறையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, ரகுநாத் கிட்ட ஒரு குஞ்ச மாலா, ராதாடனுடைய குஞ்ச மாலா இருக்கு, அதுவும் ஒரு கோவர்த்தன் ஷீலா. சைத்தன்ய மகாபிரபு கோவர்த்தன் பரிக்கிரமா பண்ணும்போது கோவர்த்தன் ஷீலா ஒரு பிராமணர் கொடுப்பார். அந்த கோவர்த்தன் ஷீலாவும் குஞ்ச மாலாவும் ரகுநாத்துக்கு கொடுப்பார், இது என்னுடைய பிரசாதமா வச்சுக்கோ. அப்போ ஒரு நாள் ரகுநாத் கேட்பார். ஆக்சுவலி உண்மையில ரகுநாத் வந்து மகாபிரபு எதுவுமே கேட்க மாட்டார். ஏன்னா மகாபிரபு என்ன சொல்லி ரகுநாதர் வந்து ஸ்வரூப் தாமோட கிட்ட விட்டுட்டார். அப்போ ஒரு நாள் ரகுநாத் கேட்கிறார் மகாபிரபுட்ட, மகாபிரபு எனக்கு ஏதாவது உங்க உபதேசம் இருக்கா, எனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா, எனக்கு ஏதாவது உபதேசம் இருந்தா சொல்லுங்க. அப்போ மகாபிரபு வந்து ரகுநாதுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றார். ஏன்னா ரகுநாத் இஸ் ஆல்ரெடி ரினவுன்ஸ்டு பர்சன். ரகுநாத் வந்து ஏற்கனவே துறவர வாழ்க்கை வாழ்றவர், அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு தூய பக்தர். ரகுநாதுக்கு சொல்ற மாதிரி மகாபிரபு நமக்கு சொல்றாரு, கிராமிய கதா நான் சுனிபே. கிராமிய கதை என்னது, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம்லாம். அப்படியா, போன் எடுத்தா, ஓ அப்படியா, அப்படி நடந்ததா, அந்த பக்தர் அப்படி சொன்னாரா, இப்படியா, ஒரு நாள் பாகவத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேன். போனை எடுத்து இந்த வாரம் பாகவதம் கிளாஸ் நான் வரல, பாகவத்தில் என்ன கதை சொன்னாங்க, என்ன படிச்சீங்க, என்ன புரிஞ்சிட்டீங்கன்னு யாராவது நம்ம கேட்டிருக்கிறோமா? இது வரைக்கும் போன் எடுத்து ஒரு பக்தருக்கு போன் பண்ணி, இந்த சண்டே ப்ரோக்ராமோ சாட்டர்டே ப்ரோக்ராம் நான் வரல, இன்னைக்கு பாகவதத்தில் என்ன சொன்னாங்க, எந்த கதை சொன்னாங்க, எந்த பக்தருடைய சரித்திரம் சொன்னாங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, கேட்டதே இல்லை. இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுத்தாங்க,
யாரு சமைச்சா? நான் சமைக்கும் போது மட்டும் அப்படி சொல்றாங்க, இவங்க சமைச்சா இப்படி சொல்றாங்க, அவங்க மட்டும் ஏன் கறிப்பா கொடுத்தாங்க, நான் மட்டும் போடும்போது ஏன் இதை பண்ண 1008 கேள்வி. இதை பண்ணாதேங்கிற, இதை பண்ணவே பண்ணாது. கிருஷ்ணரை தவிர எதையும் கேட்காதே, கிருஷ்ணரை தவிர எதையும் கேட்காது. அந்த பக்தர் என்ன பண்ணாரு, இந்த பக்தர் என்ன பண்ணாரு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அந்த பாலிடிக்ஸ் என்னாச்சு, ஒன்னும் கேட்காத. காது பொத்திக்கணும். கிருஷ்ணரை பத்தி கேட்கறது மட்டும்தான் காது திறக்கணும். கிராமிய கதான்னா பகவானை விட்டுட்டு மற்ற விஷயம் பேசுறது. அப்ப இந்த காது எதுக்கு? கிருஷ்ண கதா கேட்க. அப்ப ரகுநாத் சொன்னா கிராமிய கதா நான் சுனிபே, கிராமிய கதை கேட்காத, கிராமிய பிரதா நான் கொய்பே, ஊர் விஷயம் பேசாத. அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப இவர் ஒரு தப்பு பண்ணார், இதை நான் இவர்கிட்ட சொல்றேன், இதனால இவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. இவர் பண்ண தப்ப நான் இவர்கிட்ட சொன்னதுக்கு ஏதாவது இவரோட ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேற்றம் இருக்கா? ஏன் ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றம் போதா? வீணாதான் போப்போம். அதுக்கு பதிலா இவர் பண்ண சேவை சொல்லலாம், பிரபு இன்னைக்கு பானி காட்டி போனோம், பிரபு கவர்னத்தை அழைச்சிட்டு வந்தார், அபிஷேகம் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. அது ஏன் கவர்னத்தை அப்படி கொண்டு வந்தாரு? ஏன் அவரே தூக்கிட்டு வந்தார், யார்கிட்ட கொடுக்க மாட்டாரா? இது அவசியம் இல்லை. அப்போ கிராமிய கதா நான் சுனிபே, கிராமியவதா நான் கோஹிபே. ரகுநாதா, நீ கிருஷ்ணரை பத்தி மட்டும் கேளு, கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசு, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசாத, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்காத. இது ரகுநாதுக்கு தேவையா? இல்ல, அவர் ஆல்ரெடி தான் பண்றாரு, நமக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு சொல்ற மாதிரி மகாபிரபு நமக்கு சொல்லி தர்றாரு. அப்புறம் விதவிதமா பிரசாதம் சாப்பிடணும்னு ஆசைப்படாத. ஐயோ, மெயின் ஐட்டத்திலேயே கையை வச்சுட்டாரு. மகாபிரபு என்ன சொல்றாரு? விதவிதமா பிரசாதம் சாப்பிடணும்னு ஆசைப்படாது. பிரபு பிரசாதம் பிரபு, ஆமா பிரபு தெரியும் பிரபு, ஆனா என்னைக்கா ஒரு நாள் விருந்து சாப்பிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் விருந்து சாப்பிடலாம். அதுல பிரச்சனை என்னன்னா, இஸ்கான்ல 365 நாள் விருந்து தான் இல்லையா? ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம விதவிதமா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஏன் மகாபிரபு விதவிதமா சாப்பிடாதுங்கிறாரு? அது கௌரி கிஷோர் பாபாஜி சொல்றாரு, ஒன் who eat போஜனா it will spoil his பஜனா. நம்ம போஜனம் நிறைய சாப்பிட்டு பஜனை போயிடும். ஜபம் பண்ணும்போது தூக்கமா வரும், ஸ்டாண்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு மாதிரி டல் ஆயிரும், சோம்பேறித்தனமா இருக்கும். ஓவர் ஹீட்டிங் என்ன ஆயிடும்? நம்ம சாதனாவை ஸ்பாயில் பண்ணும். அதனால விதவிதமா சாப்பிடாத. விதவிதமா சாப்பிட்டா இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, புலன்களுக்கு விதவிதமா கொடுத்துட்டு இருந்தா கண்ட்ரோல், ஏற்கனவே அன்கண்ட்ரோல்டு சென்சஸ் தான், ஏற்கனவே புலன்களை கட்டுப்படுத்த முடியல, இதுல விதவிதமா கொடுத்து அன்கண்ட்ரோல்டு சென்ஸ், புலன்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப ரகுநாத் சொல்றாரு, மகாபிரபு நீ விதவிதமா சாப்பிடாத, விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்காத. ஐயோ, அடுத்த பிரச்சனையை கை வச்சுட்டாரு. விதவிதமா ட்ரெஸ், காலையில வாக்கிங் போறதுக்கு ஒரு ட்ரெஸ், நைட்டு தூங்குறதுக்கு ஒரு ட்ரெஸ், வெளியில போன ஒரு ட்ரெஸ், வீட்டுக்கு உள்ள ஒரு ட்ரெஸ், கிட்டத்தட்ட 5-6 ட்ரெஸ் இருக்கு. ஆபீஸ் போனா ஒரு ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தா ஒரு ட்ரெஸ், டெம்பிளுக்கு போனா ஒரு ட்ரெஸ். இப்பதான் வாஷிங் மிஷின் வந்துருச்சு இல்லையா, போட எல்லாத்தையும் அதுல. ஸோ என்ன சொல்றாரு மகாபிரபு, நீ விதவிதமா சாப்பிடணும்னு நினைக்காத, விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காத, அப்புறம் கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசி, கிருஷ்ணரை பத்தி மட்டும் கேளு. உன்னுடைய உன் இதயத்துல எப்பவுமே நீ ராதா கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணும். உன்னுடைய இதயத்துல எப்பவுமே ராதா கிருஷ்ணன் நினைக்கணும். உன் இதயத்துல நீ எப்பவுமே ராதா கிருஷ்ணன் நினைக்கணும்னா நீ எப்பவுமே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நீ எப்போ பகவான் நாமத்தி சொல்லணும். அப்படி சொன்னது ரகுநாத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் இந்த குஞ்சமாலா, ராதாருடைய குஞ்சமாலாவும் கோவர்தன் ஷிலா கொடுத்தாரு. அது என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டா மகாபுரு சொன்ன நீ விருந்தாவனம் போகணும். விருந்தாவனத்துல ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாத பட்ட கோசாமி, கோபால் பட்ட கோசாமிலாம் இருக்காங்க. அதான் நீ விருந்தாவனத்தில் போய் கோசாமிகளோட இருந்து சேவை பண்ணணுங்கிறது மகாபுருடைய டிசைர். அதை இன்டைரக்டா சொல்லிட்டார். மகாபுரு டிசப்பியர், மகாபுரு மறைஞ்சிட்டார். 18 வருஷம் மகாபிரபு கூட இருந்த ரகுநாதரால மகாபிரபுடைய பிரிவு தாங்க முடியல, அழகார். மகாபிரபு என்னை விட்டு போயிட்டாரு. மகாபிரபு பிரிவை நினைச்சு அழுவாரு, மயங்கி விழுந்துருவார். திரும்பி எந்திரிப்பாரு, மகாபிரபு நினைப்பாரு, மயங்கி. அவரால் வாழ முடியாது. எப்படின்னா, அந்த தண்ணியில மீன் இருக்கும், அந்த மீன் எடுத்து தரையில போட்டு அதில் வாழ முடியாது. நீரின்றி எவ்வாறு பிரபுபாத் சொல்றார், நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ
அந்த மாதிரி ஒரு தூய பக்தரால பகவானுடைய நினைவு இல்லாம வாழ முடியாது. பகவானை மறக்க முடியாது அவரால். பகவானுடைய சங்கம் இல்லாம இருக்க முடியாது. ரகுநாத் வந்து அழறார். அப்ப ரகுநாத் முடிவு பண்ணாரு, நான் நேரம் விருந்தாவன் போறேன். விருந்தாவனை போய் கோவர்தன மலை மேல ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன். ஆமா, என்னால மகாபிரபு இல்லாம வாழ முடியாதுன்னு விருந்தாவனத்துக்கு வந்தேன். விருந்தாவனத்துல இருந்து என்ன பண்ணாரு, கோவர்தன மலை மேல போய் அங்கிருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கணும். விருந்தாவன்ல யார் இருக்கா? ரூப சனாதன். ரூப் சனாதன் ரகுநாதர் பிடிச்சிட்டாங்க. என்ன துணிச்சல் உங்களுக்கு? நீங்க பாட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றீங்க. 18 வருஷம் நீங்க மகாபிரபு கூட இருந்திருக்கீங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. எங்களை வந்து மகாபிரபு நீங்க வந்து நாங்க மகாபிரபு தரிசனம் பண்ணோன்னே எங்களை நீங்க விருந்தாவனம் போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க 18 வருஷம் மகாபிரபு கூட இருந்திருக்கீங்க. நீங்க எங்க கூட இருங்க. எங்க கூட இருந்து மகாபிரபு தினமும் என்னென்ன லீலை பண்ணார், பக்தர்கிட்ட எப்படி அன்பு செஞ்சார், அவருடைய மகிமை, அவருடைய குணங்கள்லாம் சொல்லுங்க, உங்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. ரூப் சனாதன் வந்து ரகுநாதர் பிடிச்சிட்டாங்க. ரூப் சனாதனுடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா? ரூப் சனாதனுடைய அன்பு வந்து ரகுநாதரை கட்டி போட்டுருச்சு. இதுதான் வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவர் வந்து இன்னொரு வைஷ்ணவர் மேல எவ்வளவு அன்பு செய்யறாரு, அந்த அன்புல அப்படியே அவங்கள கட்டுப்படுத்திடலாம். அதிகாரத்தினால கட்டுப்படுத்த முடியாது, அன்புனால கட்டுப்படுத்திடலாம். அப்போ ரூப் சனாதன் சொன்னாங்க, நீங்க என் கூட இருக்கணும், நீங்க போகாதீங்க. அப்போ ரூப் சனாதனுடைய சங்கத்தை வந்து ரகுநாதரால் தவிர்க்க முடியல. இவ்வளவு தூய பக்தரா இருக்காங்க, இவ்வளவு எளிமையா இருக்காங்க விருந்தாவன்ல. ரூப சனாதனும் விருந்தாவனத்துல ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில் இருப்பாங்க. அவங்க வீடு குடிசையெல்லாம் ஒண்ணு கிடையாது, வீடு கிடையாது, சின்ன ஒரு குடிசையில பஜன் குடியில் இருக்கு. நீங்க விருந்தாவன் போயிருக்கீங்களா? விருந்தாவன் ராதா மதன் மோகன் கோயில் இருக்கு. ராதா மதன் மோகன் கோயில் பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன பஜன் குடிர், அதுதான் சனாதன் பஜன். சின்னது, ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்கு. இவ்வளவுதான், இந்த ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு. அங்கதான் உட்கார்ந்து சனாதன் சான் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ராதா தாமோதர் கோயில ரூபகோசாமி பஜன் குடிர் இருக்கு. சின்னதா ஒரு பஜன் குடிர், அவ்வளவுதான். இவங்களுடைய ரகுநாத் பார்த்தாரு, ரூப் சனாதனுடைய வைராக்கியம், அவங்க துறவு, அவங்க எளிமை, அவங்க பக்தி, இதெல்லாம் கவர்ந்துச்சு. சரி, இவங்களோட இந்த மாதிரி பக்தர் சங்கத்தை யார் விடுவா அப்படின்னு அவங்க கூட இருந்துட்டார். பிருந்தாவன்ல என்ன பண்ணுவார் ரகுநாத் வந்து பாருங்க, ரகுநாத் மாதிரி ஒரு பக்தர் வந்து அவ்வளவு தூய பக்தர், வைராக்கியமா. பிருந்தாவன் என்ன பண்ணுவார், ரகுநாத் வந்து ராதா குண்டத்துல இருக்காரு. ராதா குண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பிருந்தாவன்ல வந்து ராதா குண்டத்துல ரகுநாத் இந்த மாதிரி அந்த குளத்துங்கரையில உட்காந்து சாண்ட் பண்ணுவார். ஒரு நாள் ரகுநாத் சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு புலி வந்தது. அப்பெல்லாம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தானே. இப்பதான் விருந்தாவன் ஒரு பெரிய சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விருந்தாவன் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். அப்போ ஒரு புலி வருது, ராதா குண்ட பக்கத்துல ஒரு புலி வருது. ரகுநாத் சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். கிருஷ்ணா என்ன பண்றாரு, கிருஷ்ணா அந்த பசு கோமாதா மேய்க்கிற தடி வச்சிருப்பாரு கையில, அந்த தடி வச்சு நிக்கிறாரு. இந்த புலி ரகுநாத் பக்கம் போச்சுன்னா ஒரு அடி போடணும். அப்ப ரகுநாத் சான் பண்ணிட்டு இருக்காரு, கிருஷ்ணா ஒரு பக்கத்துல காவல் நிக்கிறாரு. அந்த புலி அங்க போய் தண்ணி குடிக்க போகுது, அது ரகுநாத் கிட்ட போச்சுன்னா அடிச்சிடணும். இது வந்து சனாதன் பார்த்துட்டாரு. சனாதன் வந்து அப்படியே சாண்டிங் பண்ணிட்டு வந்தாரு. அவர் பாக்குறாரு, ரகுநாதர் வந்து தன்னை மறந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், ரகுநாதுக்கு கிருஷ்ணர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சனாதன் போய் சொன்னாரு, ரகுநாதா உனக்கு என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு என்ன நடந்தது எனக்கு ஒண்ணு. அவருக்கு வந்து ஒரு தூய பக்தர் வந்து நாம ஜெபிக்கும் போது தன்னையே மறந்துடுவார். தன்னையே மறந்து அந்த நாமத்துல லயிச்சு போய் அப்படியே கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்துல கண்ணெல்லாம் கண்ணீர் வரும், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அப்படியே தன்னை மறந்து சமாதி நிலையில உட்காந்து சாண்ட் பண்ணுவார். நம்மெல்லாம் கூட சாண்டிங் பண்ணும்போது அப்படியே நம்மள மாதிரி தூங்கி கோல உத்தவனை போயிடுவோம். நம்ம சாண்டிங் பண்ணும்போது தூங்கிடுவோம், அப்படியே தூங்கி அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா திரும்பி ஆகுது. ஆனா ரகுநாதோடைய சாண்டிங் அப்படின்னா அவர் அப்படியே தன்னை மறந்துடுவார், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஓ, சனாதன் சொன்னாரு, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமானாரு. தெரியல, நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க உட்காந்து, கிருஷ்ணர் வந்து உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுமா கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்ணணுமா? ரகுநாத் சொன்னார், நாம தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்ப நீ ஒழுங்கா ஒரு பஜன் குட்டீர் வச்சுக்கோ. அந்த ராதா குண்டு பக்கத்துல சின்னதா ஒரு பஜன் குட்டீர் வச்சுட்டு அந்த பஜன் குட்டியில உட்காந்து ஜெபம் பண்ணு, உனக்கு பிரச்சனை வராதுன்னு. ஆனா உடனே செய்யல.
இன்னொரு நாள் என்னாச்சு, ரகுநாத் உட்காந்து சாண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் உச்சி வெயில் அடிக்குது, கொஞ்சம் வெயில் அதிகமாயிடுச்சு. இவருக்கு வெயில் அடிக்கிறது கூட தெரியல, வெயில் அடிக்கிறதே தெரியாம மேல சுளீர்னு வெயில் அடிக்குது, உச்சி வெயில். இவர் சாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ராதாராணி இருக்காங்க இல்லையா, ராதாராணி வந்து தன்னுடைய சதரை எடுத்து இப்படி ரகுநாத் மேல பிடிச்சிட்டு இருக்கு. அவருக்கு மேல வெயில் படக்கூடாது. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு, ஸ்ரீமதி ராதாராணிக்கு. ராதாராணி யாரு? தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி. சனாதன் பார்த்தோன்னே ஆடி போயிட்டார். சனாதனை பார்த்தோன்னே ராதாராணி மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் சனாதன் ஓடி வந்தாரு. ரகுநாதா என்ன பண்றேன்னாரு. சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சாண்டிங் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுமானாரு. தெரியலையே, நீ பாட்டுக்கு வெயில்ல உட்காந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்க, ராதாராணி வந்து உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நாம ராதாராணிக்கு சேவை பண்ணணுமா, ராதாராணி நமக்கு சேவை பண்ணணுமா? நாம தான் ராதாராணிக்கு சேவை பண்ணணும். அப்போ ஒழுங்கா பஜன் குட்டீர் வச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணாத. அப்புறம் தான் ஒரு சின்ன பஜன் குட்டீர். நீங்க வந்து விருந்தாவனத்துல ராதா குண்டத்துக்கு போனீங்கன்னா, ராதா குண்டத்துல ரகுநாதருடைய சமாதி இருக்கும், பக்கத்துல ஒரு சின்ன பஜன் குட்டீர் இருக்கு. ஒரு ஆள் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ற அளவு, நம்மள மாதிரி அடுக்குமாடி வீடு எல்லாம் இல்லை, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ப்ரேயர் பண்ற அளவுக்கு தான். அவர்தான் ரகுநாதருடைய பஜன் குட்டி. இந்த மாதிரி பிருந்தாவனத்துல ரொம்ப எளிமையா தப வாழ்க்கை வாழ்ந்து வைஷ்ணவருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நாம ஜெபம் பண்ணி பகவான் லீலையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. ரகுநாதர் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டார், சாப்பிட்றதே இல்லை, பிரசாதமே கிடையாது. கம்ப்ளீட்டா தன்னை மறந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ரகுநாதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. அப்போ ஒரு மருத்துவர் கூட்டிட்டு வந்தாங்க. மருத்துவர் வந்து ரகுநாதருடைய கையை பிடிச்சு பார்த்தார். இவர் வந்து பெரிய விருந்து சாப்பிட்டுருக்காரு. யாருக்குமே நம்ப முடியல. ரகுநாத் தாஸ் பாபாஜி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து சாப்பிட்றதே கிடையாது. அப்படியே ஏதாவது சாப்பிட்டா ஒரு டம்ளர் மோர் இல்லை பால், அது சில மணி துளிகள் தான், அதுவும் கிடையாது. என்ன டாக்டரே சொல்றீங்க, அவர் சாப்பிட்டதே இல்லை, நாங்க பார்த்ததே இல்லை. இல்ல சாப்பிட்டுருக்காரு. எல்லா பக்தரும் சொல்றாங்க இல்ல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி சாப்பிட்டு நாங்க பார்க்க இல்ல, அவர் சாப்பிட்டுருக்காரு, டாக்டர் அடிச்சு சொல்றாரு. அப்போ பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நீங்க எதாவது சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சொல்றாரு டாக்டர், உங்களுக்கு அஜீர்ண கோளாறா இருக்கு, நீங்க எதாவது சாப்பிட்டீங்களா? அப்போ ரகுநாத் சொல்றாரு, நான் வந்து பகவானை நினைச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது, சாண்டிங் பண்ணும்போது நான் பகவானுக்கு ஒரு ஃபீஸ்ட் கொடுக்கலான்னு நினைச்சேன், பகவானுக்கு ஒரு ஃபீஸ்ட்டு. அப்போ மனசுலயே வந்து ரகுநாத் வந்து தியானம் பண்றாரு. பகவானுக்கு வந்து ரைஸு, தால், சப்ஜி, ஸ்வீட்டு, பாயசம் வச்சு ஒரு பெரிய ஆஃபரிங் பண்றாரு. ஆஃபரிங் பண்ணி ராதாகிருஷ்ணன் கொடுத்துட்டு அது எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்குறாரு. அதான் எனக்கு டைஜஷன் ஆகலைன்னாரு. இது எப்படி மானசீகமாக நடந்தது. இட் வாஸ் மெடிடேட்டிங் ஆஃபரிங் தி பிரசாதம். பிரசாதம் போகா பண்ணி அவர் கையிலே போகா செஞ்சு அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணி, இதெல்லாம் ஆஃபரிங் வந்து மெடிடேஷன் நடக்குது. அதை அவர் சாப்பிட்டது அவருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்னு சொன்னால், அப்போ இது மெடிடேஷன் நடக்கல, இட்ஸ் ப்ராக்டிக்கல் நடந்திருக்கு. பகவான் வந்து ஒரு ஆஃபரிங் ஏற்றுக்கிட்டார். ரகுநாதருடைய ஆஃபரிங்கை வந்து பகவான் ஏற்றிருக்கார். அதை அவர் டேஸ்ட் பண்ணியிருக்கார். பக்தர்லாம் அழறாங்க, இந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு இருக்குமா? அவர் வந்து மெடிடேஷன்ல பண்ண ஆஃபர் கூட பகவான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் ரகுநாதர் வந்து ரொம்ப ஹி வாஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு. இது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மாதிரி நம்மளால இருக்க முடியாது, அவரை இமிட்டேட் பண்ணவும் முடியாது. சாப்பிடாம இருக்கிறதோ, இல்லை பகவானுடைய ஸ்மரணத்தில் அப்படியே லயிச்சிருக்கிறதோ, இல்லை பௌதி வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மூலமா மகாபுரு நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை நம்மளால ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி மட்டும் கேட்கலாம், கிருஷ்ணரை பற்றி மட்டும் பேசலாம், பிரசாதம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், விதவிதமாக இந்த லக்ஸரி வாழ்க்கையெல்லாம் குறைச்சிட்டு ப்ரோபாஸ் சொன்ன மாதிரி சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். தென் எப்பவும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும், அவர் ஞாபகம் சொல்லிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த ஹோல் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஹிஸ்ட்ரி, இந்த ஹோல் ரகுநாதோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகான ஒரு பாடம். பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி பகவானை சரணாகதி பண்ணியிருக்கணும், எப்படி பௌதிக வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கணும், புலன்பு விஷயங்களுக்கு எப்படி விலகி இருக்கணும், எப்படி எளிமையாக வாழணும், எப்படி பகவானை நினச்சிட்டே இருக்கணும், இதெல்லாம் ரகுநாத ஹிஸ்ட்ரி. தென் பாணிகாட்டி ஃபெஸ்டிவலுடைய மெயின் தீம், த மெயின் முக்கியமான லெசன்
பானிகாட்டி ஃபெஸ்டிவலோட முக்கியமான லெசன் என்னதுன்னா, அது ரொம்ப ரொம்ப ஒன் லைன், ஒரே லைன்ல. ஏன் இந்த பானிகாட்டி ஃபெஸ்டிவல் மூலமா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க? ஃபர்ஸ்ட் திங், முதல்ல ரகுநாதர் எப்படியாவது மகாபிரபுடைய கருணையை பெறணும் ட்ரை பண்ணார். ஆனால் நடக்கல. பல முறை முயற்சி பண்ணார். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை எனக்கு வேணும்னு ரகுநாதர் முயற்சி பண்ணார், நடக்கல. எப்ப நடந்தது? ரகுநாதருக்கு எப்போ சைத்தன்ய மகாபிரபுடைய தாமரை பாதங்களை சரணடைய முடிச்சது? நித்யானந்த பிரபுடைய கருணை கிடைச்சது. நித்யானந்த பிரபுடைய கருணை எப்ப கிடைச்சது? வைஷ்ணவருக்கு சேவை பண்ணதுனால. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற சக வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது குரு தத்துவமான நித்யானந்த பிரபு நம்ம மேல திருப்தி அடைவார். ஸோ முதல்ல ஆன்மீக குரு நம்ம வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில வெற்றி ரகசியமே குரு கையில தான் இருக்கு. அப்ப குரு திருப்திப்படுத்தணும். குரு எப்படி திருப்தி அடைவார்? எல்லா வைஷ்ணவரும் சக வைஷ்ணவர் ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு அன்பு பரிமாற்றம் பண்ணி சேவை பண்ணிக்கணும். சக வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அப்படி வைஷ்ணவர் ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து எல்லாருக்கும் சேவை பண்ணுனா குரு திருப்தி அடைஞ்சிடுவார். வைஷ்ணவருக்குள்ள ஒற்றுமை இல்லை, சண்டை போட்டுருந்தா குரு இஸ் நாட் ஹாப்பி. குரு திருப்தி அடைய மாட்டார். சீடர்கள்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நிம்மதி இல்லை. ஒருத்தர் அந்த இது கதை சொல்லுவாங்க இல்லையா, 2 சீடர் குருவுக்கு மசாஜ் பண்ண கதை தெரியுமா உங்களுக்கு? 2 சீடர் இருந்தாங்க, குருவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவனுக்கு 2க்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே அவன் ஒரு பக்கம் குரு இந்த பக்கம் குத்துறான், அவன் அந்த பக்கம் குத்துறான். 2 பேரும் குருவோட நாள் வலி தாங்க முடியல. இவர் மசாஜ் பண்றது மெதுவா பண்ணணும். அவனை விட நான் நல்லா மசாஜ் பண்றேன், நீ என்னடா மசாஜ் பண்ற, நான் பண்ற பாரு. இவன் அமுத்தி பிடிச்சான், நீ ஏடா அமுத்தி பிடிக்கிற, உன்னோட நான் பண்ற மாதிரி. கடைசியில குரு சப்பரானார், நீங்க மசாஜே பண்ண வேண்டாம் போங்கன்னு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வைஷ்ணவ அசம்பிளியில வைஷ்ணவ கம்யூனிட்டியில நம்ம ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் பண்ணணும், சேவை பண்ணணும். குக்கியமாக்கியாதி பிரச்சனை. இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்துலதான் இஸ்கானே இயங்கிட்டு இருக்குன்னு பிரபுபாத் சொல்றாரு. 6 விதமான அன்பு பரிமாற்றம் என்னென்னது? ததாதி பிரதிகிருஞாதி குக்கியம் ஆக்கியாதி பிரச்சதி புஞ்சிதே போஜதே செய்வ சாத்விதம் பிரீதி லட்சணம். எங்க படிச்சிருக்கீங்க? உபதேசாமிர்தத்துல ரூப கோசாமி பிரபுபாத் சொல்றார். ததாதி பிரதிகிருஞாதி, பிரசாதம் கொடுக்கறது, பிரசாதம் ஏற்றுக்கொள்றது. குக்கியமாக்கியாதி பிரச்சதி, என்னுடைய மனதில் இருக்கிறத மூத்த பக்தர்கள் சொல்றது, அவங்க அறிவுரையை கேட்டுக்கிறது. பரிசு கொடுக்கறது, பரிசை ஏற்றுக்கொள்றது. இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தில் தான் இஸ்கான் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு பிரபுபாத் சொல்றார். அப்ப பக்தர்களுக்குள்ள பிரசாதம் கொடுக்கல் வாங்கல், பிரசாதம் கொடுக்கணும், அன்போடு கொடுக்கணும், பிரசாதம் ஏத்துக்கணும். மனதில் உள்ள விஷயங்களை மூத்த பக்தர்கிட்ட வெளிப்படுத்தணும், அது வழிகாட்டுதல ஏத்துக்கணும். அப்புறம் பரிசு கொடுக்கணும், பரிசை ஏத்துக்கணும். இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்துல இஸ்கான் நடக்கும். அப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி என்னன்னா, வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம இஸ்கானுக்கு வந்தோம்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இஸ்கானுக்கு வந்தோம்? நம்ம லைஃப்ல யாரோ ஒரு டிவோட்டி வந்திருப்பார். ஒண்ணு பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, இல்ல ப்ரோபா புக்கு கொடுத்துருப்பாங்க, இல்ல இஸ்கானுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, அட்லீஸ்ட் டொனேஷன் கேட்டாவது வந்திருப்பாங்க. டொனேஷன் கொடுங்க, டொனேஷன் கொடுத்தோன்னே அங்க என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு வைஷ்ணவர் வந்ததுனால தான் நம்ம பௌதிகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம். பௌதிக வாழ்க்கையில எவ்வளோ மக்கள் நிம்மதி இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கமே வராம இருக்காங்க. நம்ம ஜபமாலை எடுத்தோடனே தூக்கம் வருது, நம்ம அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம கிளாஸ் கேட்கும்போது தூக்கம் வருது, அப்புறம் சாண்டிங் பண்ணும்போது தூக்கம் வருது, பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வருது. அப்ப நம்ம கொடுத்து வச்சவங்க நிறைய பேர் தூக்கமே வராம கஷ்டப்படுறாங்க இல்லையா? இன்னைக்கு மொபைல் பார்த்து நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? அப்போ எனிவே அந்த வகையில பார்த்தா கூட we are blessed actually. ஆனா உண்மையான பிளெஸிங் என்னன்னு சொன்னா, நம்ம லைஃப்ல ஒரு வைஷ்ணவர் வந்ததுனாலதான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு யாரு, நித்யானந்த பிரபு யாரு, பக்தியோடைய மகிமை என்ன, சாண்டிங்கோட இம்பார்ட்டன் என்ன, பாகவதத்தோட மகிமை என்ன, எல்லாத்துக்கும் மேல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணன் தான். அவ்வளவுதான், கிருஷ்ணருக்கு மேல ஒண்ணும் இல்லை. இது எல்லாரும் தெளிவுப்போம். அப்ப ஆத்மானா என்ன, பகவான் யாரு? அப்போ நம்ம வாழ்க்கையில ஓரொரு வாழ்க்கையிலையும் நமக்கு முதல்ல நம்ம யாருக்கு கடன் பட்டிருக்கோம்? வைஷ்ணவருக்கு கடன் பட்டிருக்கோம். அதனால வைஷ்ணவ சேவா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வைஷ்ணவருக்கு சேவை செய்யாம குருவை திருப்திப்படுத்த முடியாது.
குரு திருப்தி அடையாம நித்யானந்த பிரபு திருப்தி அடைய மாட்டார். நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாம சைத்தன்ய மகாபுடைய கருணை இல்ல. சைதன்ய மகாபுடைய கருணை இல்லைன்னா ராதாகிருஷ்ணர் யாரு, ராதாகிருஷ்ணருடைய அன்பு பரிமாற்றம் என்ன, ஸ்ரீமதி ராதாருடைய அன்பு என்ன, ஒரு வார்த்தை புரிஞ்சுக்க முடியாது, ஒன்றும் புரியாது. அப்போ நமக்கு வந்து ராதாகிருஷ்ணன் மேல அன்பு வரும், ராதாகிருஷ்ணன் மேல பிரேமம் வரும், நாமத்துல ருச்சி வரணும். அப்படின்னா வைஷ்ணவருக்கு சேவை, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி குருவுடைய கருணை பெறணும். குருவுடைய கருணை பெறும்போது நித்யானந்த சந்தோஷம் அவர். ரகுநாத் வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணார், நித்யானந்த பிரபு ஆசீர்வாதம் பண்ணார், சைத்தன்ய மகாபுரம் போனார். சைதன்யமா அப்படி ஆசீர்வாதத்தினால ரகுநாதர் ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ண பிரேம பக்தரா இருந்து, பிரயோஜன ஆச்சாரியர் பிரேம பக்தர். அப்போ நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே வைஷ்ணவரை திருப்திப்படுத்தணும். அப்ப குரு திருப்தி அடைவார், நித்யானந்த பிரபு திருப்தி அடைவார், மகாபிரபு திருப்தி அடைவார். அப்பதான் நமக்கு ராதாகிருஷ்ணருடைய அன்பு கிடைக்கும். அப்ப இந்த பானிகாட்டு திருவிழா வந்து the ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், அன்பு திருவிழா. யாருக்கு அன்பு செய்யணும், எதுக்கு அன்பு செய்யணும்? வைஷ்ணவருக்கு அன்பு செய்யணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், குருகிட்ட சேவை பண்ணணும், நித்யானந்தருக்கு சேவை பண்ணணும், கௌரங்கருக்கு சேவை பண்ணணும், ராதாகிருஷ்ணர் ஸ்மரணம் பண்ணணும். அதனால இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டியது என்னது? எனக்கு தூய பக்தி வேணும், நாமத்தில் ருச்சி வேணும், நான் எப்போ வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, இந்த வைஷ்ணவர் அப்படி அவர் இப்படி. நோ, வைணவர்கிட்ட குற்றம் குறை காணவே கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க ப்ரேயர் பண்ணலாம். இப்போ இந்த பிரபு இருக்கார், இவர் தப்பு பண்றாருன்னு சொன்னா நம்ம ஒருக்கா ப்ரேயர் பண்ணலாம், கிருஷ்ணா அவர் நல்ல பக்தராகணும், இந்த குறைகள்லாம் போகணும். புதிய பக்தரா இருந்தா சொல்லி கொடுக்கலாம். புதிய பக்தரா இருக்காரு, இப்பதான் புதுசா வந்துட்டு இருக்காருன்னா, பிரபு நீங்க தப்பு பண்றீங்க, இப்படி சான் பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது சொல்லி கொடுக்கலாம். கூட இருக்கிற நண்பர் இருக்கிற பக்தர் சக பக்தரா இருந்தா தோல் மேல கை போட்டு அன்பா சொல்லி கொடுக்கலாம். மூத்த பக்தரா இருந்தா பணிவா சொல்லலாம். பிரபு இப்படி சொல்லலையே, ஒரு மூத்த பக்தர் தப்பு பண்றாரு, ஒரு மூத்த பக்தர், அப்ப நம்ம போய் அதிகாரமா சொல்ல முடியுமா? அப்போ அன்பா சொல்லலாம். பிரபு நான் பிரபுப்பா புக்ல படிச்சேன், பிரபுப்பா இப்படி சொல்லலையே, பிரபு இப்படித்தானே சொல்லியிருந்தாரு, ஆமாமா நான் மறந்துட்டேன். யா, அப்ப எல்லாருக்கும் ஒரு ஹையார்கி இருக்கு, ஒரு எட்டிகேட் இருக்கு. புதுசா வரவங்கிட்ட எப்படி பழகணும், புதுசா வரவங்கிட்ட வந்து ரொம்ப கருணையா அன்பா நடந்துக்கணும், சக பக்தர்கிட்ட அன்பா வந்து நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், மூத்த பக்தர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா ரொம்ப பணிவா இருந்து சேவை பண்ணணும். அப்படி வந்து நம்ம எல்லார் மேலேயும் அன்பு செஞ்சு, நம்ம எப்போ வந்து எல்லார் மேலேயும் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து சைத்தன்ய அப்படி கருணையில கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். எதர் இந்த சைடு பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்க அதிகரிக்க எல்லா ஜீவன் மேலேயும் அன்பு செய்ய ஆரம்பிச்சிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு